தானியேலை சிங்கத்தின் வாயிலிருந்து கடவுள் தப்புவித்ததை முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். கடவுள் நமக்கு செய்திருக்கின்ற எல்லா செயல்களுக்கும் நன்றி கூறி அதற்கு தக்கவாறு நம் வாழ்விலே சொல்லிலும் செயலிலும் அதை வெளிப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதோடு நம்முடைய வாழ்வு நின்று விடுவதில்லை. இறுதி காலம் வருகிற பொழுது, இயேசுவின் 2ஆம் வருகையின் போது மகிழ்ந்து நில்லுங்கள், ஏனென்றால் உங்களது மீட்பு நெருங்கி வருகிறது என்கிறார் இயேசு. எப்போதும் தயாராக இருப்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய கொடை அது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் கடவுளுடைய பிள்ளை என்பதை உணர்ந்து வாழ்ந்தால் அந்த ஒரு தயார் நிலை வந்துவிடும். பாவம், தவறுகள் இவற்றோடு போராடி கொண்டிருந்தாலும் அவற்றையும் தாண்டி கடவுள் அருள் நம்மிலே வேலை செய்கிறது, கடவுள் நமக்கு துணை நிற்கிறார் என்பதை நம்ப வேண்டும், அதை வாழ வேண்டும். நற்செய்தி வாசகத்திலே அந்த எச்சரிக்கை தான் தரப்படுகிறது. தயாராக இருப்போம். இறைவனை என்றாவது ஒரு நாள் சந்தித்து முடிவில்லா வாழ்வை நாம் பரிசாக பெற்றுக்கொள்வோம். இறைவன் என்னென்றும் வாழ்த்து பெறுவாராக.